வணக்கம். இது ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம ஜோஸ் ஷில்வா எழுதின தி ரிவீலர் புத்தகத்தோட சில பகுதிகளை பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆன்மீக அனுபவங்கள், அற்புதங்கள், ஏன் நாம தெய்வீக வழிகாட்டுதல்னு சொல்ற விஷயங்களை கூட அறிவியல் பூர்வமா விளக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? முறையான கல்வி கூட படிக்காத ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்றவரு தன்னோட வாழ்க்கையோட பெரும் பகுதிய அறிவியலையும் நம்பிக்கையும் இணைக்கிற ஒரு பாலத்தை உருவாக்க செலவு செஞ்சிருக்காரு. அதுதான் ஷில்வாவோட கதை. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த புத்தகத்தின்படி ஷில்வா மனித உணர்வோட ஆற்றலை பத்தி ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆனா சக்தி வாய்ந்த கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. அப்படியா? அதாவது மனிதகுலம் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம கெட்டவங்கன்றது இல்ல கடவுள் நம்மள கைவிட்டுட்டாருன்னு இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கருவியோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம்னு அவர் வாதிடுறாரு. அந்த கருவி நம்ம மனசு. அதேதான். சரி, இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்ம எங்க இருந்து தொடங்கலாம்? அவரோட அடிப்படை கோட்பாடுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மூளைய பத்தி. கரெக்ட். மனித மூளைய பற்றிய அவரோட அடிப்படை கோட்பாட்டுல இருந்து இந்த ஆய்வை தொடங்குவோம். அவர் எப்படி இந்த முடிவுகளுக்கு வந்தாரு, இது எப்படி ஆன்மீக நம்பிக்கையோட இவ்வளவு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு விரிவாக பேசுவோம். செல்வாவோட முழு தத்துவமே ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான யோசனை மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளைக்கு 2 அரைக்கோளங்கள் இருக்கு. ஆனா அவரோட பார்வையில அது ரெண்டு முற்றிலும் வேற வேற பரிமாணங்கள்ல செயல்படுது. ஆமா, அவரோட கோட்பாடு ரொம்ப தெளிவா இதை பிரிக்குது. இடது மூளை இருக்கு இல்லையா, அது நம்மளோட புற உலகத்தோட, அதாவது பௌதிக உலகத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம பாக்குறது, கேக்குறது, தொடுறது மாதிரி. மிகச்சரியா. ஐம்புலன்கள் மூலமா நாம உணர்ற உலகத்துல செயல்படுறதுக்கு இந்த பகுதி தான் காரணம். இதுதான் செயல்படும் மூளை. அப்போ வலது மூளை? வலது மூளை நம்ம அக உலகத்தோட, அதாவது ஆன்மீக பரிமாணத்தோட தொடர்புடையது. யோசிக்கிறதுக்கும் தகவல்களை பகுப்பாய்வு செய்யறதுக்கும் கற்பனை செய்யறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் அதுதான் இடம். அது சிந்திக்கும் மூளை. சரி, ஒரு பக்கம் சிந்திக்க, மறுபக்கம் செயல்பட. இதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இது இயல்புதானே. இங்குதான் சில்வாவோட முக்கியமான கண்டுபிடிப்பே வருது. அவரோட பல வருஷ ஆய்வின்படி மனிதர்கள்ல கிட்டத்தட்ட 90% பேர். 90%? ஆமா, 90% பேர் யோசிக்கிறதுக்கும் சரி செயல்படுறதுக்கும் சரி அவங்களோட இடது மூளையை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அப்படியா? அதாவது அவங்க புற உலக தகவல்களை வச்சே சிந்திக்கிறாங்க, புற உலகத்திலேயே செயல்படுறாங்க. இது ஒரு பெரிய சமநிலையின்மையை உருவாக்குது. வாழ்க்கைய நம்ம ஒரே ஒரு கண்ணுல மட்டும் பாக்குற மாதிரி. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வைதான். அப்போ அந்த மீதி இருக்கிற 10% பேர் அவங்க எப்படி வித்தியாசமா இருக்காங்க? அந்த 10% பேரை தான் சில்வா ஜீனியஸ்னு கூப்பிடுறாரு. ஜீனியஸ்? ஆமா, ஏன்னா அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களோட வலது மூளையையும், அதாவது அக உலகத்தையும், செயல்படுறதுக்கு அவங்களோட இடது மூளையையும், அதாவது புற உலகத்தையும் சரியா பயன்படுத்துறாங்க. ஓ, அப்போ 2 பக்கமும் வேலை செய்யுது. அதேதான். இந்த மக்கள் மத்தவங்களை விட ஆரோக்கியமாவும் அதிக வெற்றிகரமாவும், ஏன் சொல்ல போனா அதிக அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருக்காங்கன்னு சில்வா கண்டுபிடிச்சாரு. இதுக்கு திறவுகோல் என்னன்னு சொல்றாரு? நம்ம ஆழ்மனசுல சேமிக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லையில்லாத தகவல்களை அணுகிறது தான் திறவுகோல்னு சொல்றாரு. அந்த 90% பேருக்கு அந்த பிரம்மாண்டமான தகவல் கிடங்குக்குள்ள எப்படி நுழையணும்னே தெரியறதில்ல. இவ்வளவு பெரிய கோட்பாடுகளை உருவாக்கிய சில்வாவோட பின்னணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முறையா பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு ரேடியோ ரிப்பேர் கடை நடத்திட்டு இருந்த ஒருத்தரால எப்படி இவ்வளவு ஆழமான ஆராய்ச்சிக்குள்ள போக முடிஞ்சது? அந்த பயணம் ரொம்ப எதிர்பாராத விதமா 2ஆம் உலகப் போர் சமயத்துல தான் தொடங்குச்சு. அவர் இராணுவத்துல சேர்க்கப்பட்டப்போ அடுத்தடுத்து 2 முக்கியமான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு. சொல்லுங்க. முதல் அனுபவம், ஒரு இராணுவ மனநல மருத்துவர் அவர்கிட்ட உனக்கு பெண்களை பிடிக்குமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டார். இதுல என்ன இருக்கு? சில்வாக்கு அது ரொம்ப முட்டாள்தனமா தோணுச்சு. ஆனா மனித மனசு அளவிடுறதுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமாங்கிற எண்ணம் உளவியல் துறை மேல அவருக்கு ஒரு தீராத ஆர்வத்தை தூண்டிடுச்சு. சரி, இது முதல் அனுபவம். 2வது? அதுதான் அவர் ஆன்மீக பாதைக்கு திருப்பிச்சுன்னு நினைக்கிறேன். உண்மைதான். அதே நாள்ல சில நிமிஷங்களுக்கு பிறகு அவருக்கு இயேசுவோட வாழ்க்கையை பத்தின ஒரு தனித்த வாழ்க்கை, அதாவது ஒன் சாலிட்டரி லைஃப்ங்கிற தலைப்புல ஒரு கவிதை கொடுக்கப்பட்டது. ஏழை பெற்றோருக்கு பிறந்து முறையான கல்வி கற்காம ஆனா உலகத்தையே மாத்தின இயேசுவோட கதையில சில்வா தன்னோட வாழ்க்கையோட பிரதிபலிப்ப பார்த்தாரு. ஓ, அவரோட வாழ்க்கையோட பொருந்தி போச்சா? ஆமா, இந்த 2 நிகழ்வும்
ஒரே நாள்ல சில நிமிஷ இடைவெளியில நடந்தது வெறும் தற்செயல் இல்ல, இது தனக்கான ஒரு செய்தின்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. உளவியல் ஆர்வம் ஒரு பக்கம், ஆன்மீக ஈர்ப்பு மறுபக்கம். ஆனா புத்தகத்துல ஒரு கட்டத்துல ஒரு ரொம்ப விரக்தி அடைஞ்சு தன்னோட ஆராய்ச்சியை நிறுத்த முடிவு செஞ்சாருன்னு வருது. ஆமாம், அதுதான் கதையோட திருப்புமுனை. 1949ல ஒரு நாள் ராத்திரி சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் யுங் மாதிரி பெரிய மேதைகளோட கருத்துக்கள் ஒண்ணுக்கொன்னு முரண்படுறதால ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாரு. அப்போ என்ன செஞ்சாரு? இனி இதுல உண்மை இல்லைன்னு சொல்லி கையில இருந்த உளவியல் புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இனி படிக்க போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. என்ன கனவு அது? ஒரு பிரகாசமான ஒளி, அதுக்குள்ள 343 அப்புறம் 373ன்னு 2 எண்கள் மிதந்துட்டு இருந்துச்சு. நம்பர்ஸ். ஆமா, அது கூடவே அன்னைக்கு ராணுவத்துல அவர் படிச்ச அதே ஒரு தனித்த வாழ்க்கை கவிதையும் தோணுச்சு. அவர் முழிச்சு பார்த்தா ரூம் இருட்டா இருந்துச்சு. ஆனா கண்ண மூடுனா மறுபடியும் அதே ஒளி, அதே எண்கள். இது அவரை ரொம்ப குழப்பிருச்சு. இந்த எண்களுக்கு என்ன அர்த்தம்னு அவரால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. ஆனா அடுத்த நாள் சாயங்காலம் நடந்த தொடர்ச்சியான நிகழ்வுகள் தான் நம்ப முடியாதவ. எப்படின்னா? அன்னைக்கு அவருக்கு மெக்சிகோல இருக்கிற நியூவோ லாரடோவுக்கு போக எந்த வேலையும் இல்ல. ஆனா அவங்க மனைவி திடீர்னு தேய்க்க பயன்படுற ஆல்கஹால் வாங்கிட்டு வர சொன்னதால கிளம்புனாரு. வழியில அவரோட நண்பர் டுவர்டேவும் கூட சேர்ந்துக்கிட்டாரு. டுவர்டே தான் கனவுல வந்த எண்களை வச்சு லாட்டரி சீட்டு வாங்கலான்னு ஐடியா கொடுத்தாரு. ஒரு விஷயம் இன்னொன்னுக்கு வழிவகுத்திருக்கு. மிகச்சிரியா. அவங்க லாட்டரி ஏஜென்சிக்கு போனப்போ அது மூடி இருந்தது. அப்புறம் அவங்க போன மதுபான கடையில டுவர்டே தற்செயலா ஒரு கயிறுல தொங்கிட்டு இருந்த லாட்டரி சீட்டுகளை பார்த்தாரு. அதுல 343ங்கிற எண் இருந்துச்சு. கனவுல வந்த எண். ஆமா, சில்வா அந்த சீட்டோட முழு பகுதியையும் வாங்கிட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு $10,000 பரிசு கிடைச்சது. $10,000 1949ல அது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆமா, இது வெறும் அதிர்ஷ்டம்னு சொல்லிட முடியாது. அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயமும், மனைவி ஆல்கஹால் கேட்டதிலிருந்து நண்பர் கூட வந்தது, லாட்டரி கடை மூடி இருந்தது வரைக்கும் எல்லாமே அவர் அந்த பரிசு சீட்டுக்கிட்ட கொண்டு சேர்க்கவே நடந்திருக்கு. சில்வாவும் அதையே தான் நம்பினாரு. இது தன்னோட ஆராய்ச்சியை தொடர உயர் சக்தி கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு தெளிவான செய்தின்னு எடுத்துக்கிட்டாரு. சரி, இந்த அனுபவத்துக்கு பிறகு சில்வா தன்னோட ஆராய்ச்சிய பைபிள்ல இருக்கிற போதனைகளோட ஒப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் கையாண்ட முறை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நடைமுறைக்கு உகந்த முறை. இத ஒரு விதத்துல நம்பிக்கையின் மேல நடத்தப்பட்ட அறிவியல் சோதனைன்னே சொல்லலாம். அப்படியா? அவரோட முறை இதுதான். பயன்படுத்தும் போது பிரச்சனைகளை தீர்க்கிற தகவலே உண்மையான உண்மை. ஓகே. பைபிள்ல இருந்து ஒரு போதனையை எடுத்துக்குவாரு, அத நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தி பாப்பாரு. அது வேலை செஞ்சா அந்த தகவல் உண்மையானது, பயனுள்ளதுன்னு ஏத்துக்குவாரு. இல்லனா அது காலாவதியான தகவல், இல்லனா தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட ஒண்ணுன்னு ஒதுக்கிடுவாரு. இது மதத்தை அணுகிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான வழி. அப்போ அவர் பைபிள் கருத்துக்களை எப்படி மறுவிளக்கம் செஞ்சாரு? சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவர் பல முக்கிய கிறிஸ்தவ கருத்துக்களுக்கு தன்னோட மூளை கோட்பாடு அடிப்படையில புதிய உளவியல் சார்ந்த விளக்கங்களை கொடுத்தாரு. உதாரணத்துக்கு இயேசு அடிக்கடி சொன்ன பரலோக ராஜ்யம். ஆமா. அது நாம இறந்த பிறகு போற ஒரு இடம் இல்ல, அது ஒரு மனநிலைன்னு சொன்னாரு. அதாவது நாம ஆழ்ந்த தியான நிலையில அடையிற ஆல்பா மூளை அலை நிலைதான் அது. ஒரு நிமிஷம், இந்த ஆல்பா நிலைன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது என்னன்னு பலருக்கு தெரியாம இருக்கலாம். நிச்சயமா. நம்ம மூளை வெவ்வேறு அதிர்வெண்கள்ல செயல்படுது. நாம முழிச்சிட்டு அன்றாட வேலைகள்ல சுறுசுறுப்பா இருக்கும்போது பீட்டா நிலையில இருக்கோம். இது இடது மூளையோட ஆதிக்கம். சரி. ஆனா நாம ஓய்வா இருக்கும்போது, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில இருக்கும்போது, இல்ல தியானம் செய்யும்போது மூளையோட அதிர்வெண் குறைஞ்சு ஆல்பா நிலைக்கு போகுது. ஒரு அமைதியான நிலை. அதேதான், ஒரு ஆழமான ஓய்வு நிலை. இந்த நிலையில தான் நம்மளோட விமர்சிக்கிற மனசு அமைதியாகி உள்ளுணர்வும் படைப்பாற்றலும் வெளிப்படும். இதுதான் ஆழ்மனசுக்கான வாசல்னு சில்வா நம்பினாரு. இது வலது மூளையோட ஆதிக்கம். புரிஞ்சது. அப்போ இயேசு சொன்ன சிறு குழந்தைகளைப் போல மாறுங்கள்ங்கிற போதனைக்கும் இதே மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஆமா, சில்வாவோட பார்வையில குழந்தை பருவத்துல ஆதிக்கம் செலுத்துற ஆல்பா அதிர்வெண்ண மறுபடியும் அணுகிறதான் அது குறிக்குதுன்னாரு. குழந்தைகள் கற்பனை உலகத்துல இருக்கிறது மாதிரி. கரெக்ட். அதே போல மறுபடியும் பிறப்பதுங்கிறத வாழ்நாள் முழுக்க இடது மூளையை மட்டும் பயன்படுத்தின பிறகு வலது மூளையோட உதவியோட அக உலகத்தை அணுகு கத்துக்கிறது தான் உண்மையான மறுபிறப்புன்னு அவர் பார்த்தாரு. அதே நேரத்துல அவர் சில நிறுவப்பட்ட மத கோட்பாடுகளையும் கேள்விக்குட்படுத்தினார் இல்லையா? இது அவருக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கணுமே. கண்டிப்பா. சாத்தான், நரகம், ஆதாம் ஏவாள் உரையாடல் மாதிரி தர்க்க ரீதியா பொருந்தாததா தோணின விஷயங்களை அவர் கேள்வி கேட்டாரு.
எப்படின்னா? சர்வ வல்லமையுள்ள அன்பான கடவுள் இருக்கும்போது அவருக்கு எதிரா ஒரு சாத்தான் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாரு. எல்லாம் மன்னிக்கிற கடவுள் இருந்தா நித்திய நரகத்துக்கு என்ன வேலைன்னு கேட்டாரு. இது மதத்துக்கு எதிரானதா இல்லாம தனக்கு ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்கிற ஒரு நேர்மையான முயற்சியா தான் அவர் முன்வைத்தாரு. இப்படி அறிவியல் மதம் ரெண்டோட எல்லைகளையும் தாண்டி யோசிக்கும்போது எதிர்ப்பு வர்றது இயல்புதான். சில்வாவுக்கு நிச்சயம் எதிர்ப்புகள் கடுமையா இருந்திருக்கும். மிக கடுமையா. தேவாலயம் அவரை மதத்திலிருந்தே நீக்கிடுவோன்னு மிரட்டுச்சு. அடேங்கப்பா. மருத்துவர்கள் உரிமம் இல்லாம மருத்துவம் பார்க்கறதா குற்றம் சாட்டினாங்க. ஏன்னா அவரோட மனப்பயிற்சிகள் மூலமா மக்கள் உடல் ரீதியாகவும் குணமாக ஆரம்பிச்சாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட. ஆமா, அக்கம் பக்கத்தினர் அவரை சாத்தானோட வேலை செய்யறவர்னு ஒதுக்கினாங்க. அவரோட பிள்ளைகளை மத்த பிள்ளைங்களோட விளையாட கூட அனுமதிக்கல. அந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டாரு. இவ்ளோ பெரிய எதிர்ப்பை அவர் எப்படி சமாளிச்சாரு? இதுதான் ஒருத்தரோட உண்மையான தன்மைய வெளிப்படுத்துற தருணம். ஒரு முறை 3 மான்சிக்னர்கள், அதாவது உயர் மதகுருக்கள் அவரை கூப்பிட்டு விசாரணை செஞ்சாங்க. அப்போ அவர் தன்னோட ஆராய்ச்சிய ரொம்ப தைரியமாவும் தெளிவாவும் விளக்கினாரு. நான் யாருக்கும் தீங்கு செய்யல, மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க தான் உதவுறேன். நான் யார்கிட்டயும் காசு எதுவும் வாங்கல. உங்களுக்கு தெரியாத நீங்க ஆராயாத ஒரு விஷயத்த பத்தி நீங்க எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்னு கேட்டாரு. அது ஒரு சரியான கேள்வி. ஆமா, அவரோட தர்க்கரீதியான வாதங்களையும் உண்மையான அக்கறையும் பார்த்த பிறகு அவங்களால ஒன்னும் சொல்ல முடியல. ஒருவேளை அவரோட முறையால ஏற்பட்ட பலன்கள் தான் அவருக்கு பெரிய பாதுகாப்பா இருந்திருக்கும். ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும் மறுபக்கம் உதவி பெற்றவங்களோட கதைகள் இருந்திருக்குமே. முற்றிலும். புத்தகம் அதை பத்தி பல நிகழ்வுகளை குறிப்பிடுது. அவரோட முறையால குணமடைய முடியாத புற்றுநோய் நோயாளி குணமடைஞ்சது, கோமாவில் இருந்த நகர அதிகாரி உயிர் பிழைச்சது மாதிரி பல சம்பவங்கள் நடந்ததா சொல்லுது. ஓ, அப்போ நிஜமாவே பலன்கள் தெரிஞ்சிருக்கு. ஆமா, சில்வா ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறியலாம்ங்கிற பைபிள் வாக்கியத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுவாரு. அதாவது ஒரு முறை நல்ல விளைவுகளை உருவாக்குனா அந்த முறை நல்லதாத்தான் இருக்கணுங்கிறது அவரோட உறுதியான வாதமா இருந்துச்சு. ஒரு ஸ்கெப்டிக் இத கேக்கும்போது இது பிளஸிபோ விளைவா இருக்கலாமேன்னு கேட்கலாம். அதாவது குணமாகும்ங்கிற நம்பிக்கையே உங்களை குணப்படுத்திருக்கலாம். அந்த கோணத்தையும் புத்தகம் மறைமுகமா குறிப்பிடுது. சில்வாவோட வாதமே அதுதான். அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? மனசுல இருந்து. அந்த மனசோட சக்தியை எப்படி திட்டமிட்டு தேவைப்படும்போது பயன்படுத்துறதுங்கிறது தான் அவரோட முறை. அதனால அதை பிளஸிபோன்னு சொன்னாலும் சரி, இல்ல மனசோட சக்தின்னு சொன்னாலும் சரி, அது வேலை செய்யுதுங்கிறது தான் அவருக்கு முக்கியமானதா இருந்துச்சு. ஆக ஜோஸ் சில்வாவோட பார்வையில மனித குலத்தோட துன்பங்களுக்கு காரணம் நம்ம மனசோட முழு திறனையும், குறிப்பா வலது மூளையோட ஆன்மீக பரிமாணத்தையும் பயன்படுத்த தவறியதுதான். அந்த திறனை திறக்கிறதுக்கு ஒரு முறைய கண்டுபிடிச்சதாகவும், அந்த வழிய முதல்ல கண்டுபிடிச்சவர் இயேசு கிறிஸ்துன்னும் அவர் உறுதியா நம்பினாரு. ஆமா, சில்வாவோட கோட்பாடுகள் இன்னைக்கும் சர்ச்சைக்குரியவைதான். நவீன நரம்பியல் மூளையோட செயல்பாடுகளை இவ்வளவு எளிமையா பிரிக்கிறத பார்க்கல. ஆனா நம்ம தர்க்க மனசையும் உள்ளுணர்வு மனசையும் சமநிலைப்படுத்தணுங்கிற அவரோட மையக் கருத்து இன்னைக்கும் பல உளவியல் மற்றும் சுய முன்னேற்ற துறைகள்ல எதிரொலிக்குது. அது நம்மள சிந்திக்க வைக்குது. உண்மைதான். நம்ம மனசோட உண்மையான எல்லைகள் என்ன, நம்பிக்கையோட சக்தி என்னங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்புது. இந்த ஆய்வை உங்களுக்காக ஒரு கேள்வியோடு முடிக்க விரும்புறோம். சில்வா தன்னோட ஆராய்ச்சியில வயது பின்னடைவு, அதாவது ஏஜ் ரிக்ரெஷன் சோதனைகளை செஞ்சாரு. ஆமா, ஆழ்ந்த ஆல்பா நிலையில இருந்த பங்கேற்பாளர்களை அவங்களோட கடந்த காலத்துக்கு போக சொன்னாரு. பலர் தங்களோட முந்தைய வாழ்க்கைகளை பத்தி ரொம்ப துல்லியமா விவரிச்சாங்க. ஆனா சில்வா அதை மறுபிறவின்னு உடனடியே ஏத்துக்கல. ஆமா, அதுதான் சுவாரஸ்யம். அவர் சில மாற்று சாத்தியங்களை முன் வச்சார். அது நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. என்னென்ன சாத்தியங்கள்? ஒருவேளை அவங்க தங்களோட முன்னோர்கள் கிட்ட இருந்து மரபணு ரீதியா கடத்தப்பட்ட நினைவுகளை ஒரு உயிரியல் டேப் ரெக்கார்டர் மாதிரி வெளிப்படுத்துறாங்களாம். ஜெனட்டிக் மெமரி மாதிரி. இல்லனா அந்த ஆழ்ந்த மனநிலையில அவங்களோட உணர்வு ஒரு பிரபஞ்ச தகவல் களத்தோட இணைந்து கடந்த காலத்துல வாழ்ந்த மத்தவங்களோட அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்ளுதா. நம்ம தனிப்பட்ட வரலாறுங்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே பின்னி பிணைஞ்சதாகவும் நம்ம எல்லாருக்கும் அணுகக்கூடிய உண்ணாகும் இருந்தா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க.